அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் அரசு மேல்நிலைப்பள்ளி பெரம்பலூர் மாவட்டம் நக்கசாரத்திலிருந்து வரோம். என் பேர் சா கங்கா, நான் 12th படிக்கிறேன். என் பேர் பா காவியா, நான் 12th படிக்கிறேன். என் பேர் கு சந்தியா, நான் 12th படிக்கிறேன். என் பேர் ஜெய கோபஸ்ரீ, 12th படிக்கிறேன். என் பேர் மாரினா, 12th படிக்கிறேன். விக்ஷித் பாரத் பில்தான் 2025ல எங்களோட ஐடியா வந்து கார் அக்வாலிஃப்ட் கார், அதாவது இதோட நோக்கம் வந்து பாத்தீங்கன்னா வருமுன் தடுப்போம் வந்தபின் காப்போம். நாங்கள் எதிர்கொண்ட சவால் என்ன பார்த்தீங்கன்னா, தற்போது வெள்ள காலத்தின் போது வீட்டுக்கு வெளியே கார்கள் இருக்கிறது பாதுகாப்பானதாக இருக்கு. கார்கள் வந்து வெள்ள நீர்ல நடக்கிறது. கார்கள் வந்து வெள்ள நீர்ல அடித்து செல்லப்படுறதுனால கார் வந்து ஒன்றோடு போது சேதமடையுது. கார் வந்து நீர்ல மூழ்கிய பிறகு ஸ்டார்ட் செய்ய முடியாது. தண்ணீர் உள்ள போறதுனால கார் இன்ஜினும் பிற பாகங்களும் சேதமடையுது. சேதமடைந்த கார்கள் வந்து சரி செய்வதற்காக மிகுந்த பொதுச்செலவாகுது. கார்கள் வெள்ளத்தை சேதமடைவதனால சீரமைக்கு காப்பீடு நிறுவனங்களும் நிதியுதவி செய்திருக்கிறார். எங்களோட தீர்வு என்னன்னா, இந்த சிக்கலுக்கு அளிக்கக்கூடிய உள்ளமைக்கப்பட்ட ஒருங்கிணைந்த ஜாக்கெட் கார் அக்வாலிஃப்ட், அதாவது CAA நாங்கள் வடிவமைக்கிறோம். இது வந்து காரை நீர்மட்டத்துக்கு மேலே உயர்த்துறது, அதனால கார் மிதக்காது. கார் வந்து அசைவில்லாம அப்படியே இருக்கிறதுனால ஒன்னோடு ஒன்று மோதி சேதமடையாது. காருக்குள்ள தண்ணி போகாததுனால இன்ஜின் மற்றும் பிற பாகங்கள் வந்து சேதமடையவில்லை. அதனால கார் வெள்ளம் முடிந்தோடனே காரை இறக்கி ஸ்டார்ட் செஞ்சுக்கலாம். எங்களோட தீர்வு வந்து கார் அக்வாலிஃப்ட் கார். இது வந்து எங்களோட பேக்கப் ஃப்ளோ சார்ட். இதை வந்து நாங்கள் ரியல் மாடல்ல செஞ்சு பார்த்தோம். எங்களோட இது வந்து ஃப்ளோ சார்ட். இது ஆர்டினோ யூனிட்ல வந்து பவர் கண்ட்ரோல் போர்டு, ஆர்டினோ ப்ராசஸர் இருக்கு, வாட்டர் பேக்கப் கன்வெர்ட்டர் இருக்கு, அது வந்து லிக்விட் ஜாக் செட்டப். எங்களுடைய கார் அக்வாலிஃப்ட் எப்படி வேலை செய்யுதுன்னா, பட்டனை கிளிக் செய்வதன் மூலம் அடிக்கக்கூடிய உள்கட்டமைக்கப்பட்ட ஒருங்கமைந்த ஜாக் கார் அக்வாலிஃப்ட் கேர் தரையில் வலுவாக பொருத்தப்படும். சென்சாரின் சிக்கலின்படி கேர் காரை நீர்மட்டத்தின் உயர்வுக்கு ஏற்ப மேலே உயர்த்துகிறது. கார்கள் அசையாமல் இருப்பதாலும் மிதக்காமல் இருப்பதாலும் அவை ஒன்றோடு ஒன்று மோதி சேதமடையாது. தண்ணீர் உள்ளே போவதனால கார் இன்ஜின் மற்றும் பிற பாகங்கள் சேதமடைவதில்லை. அதனால் வெள்ளம் முடிந்தவுடன் காரை இறக்கி ஸ்டார்ட் செய்யலாம். எங்களோட ஒர்க் ஃப்ளோ சார்ட் வந்து இது. கேனுக்காக சில தரவுகளை சேமிச்சிருக்கோம். ஒரு டைம்ஸ் ஆஃப் இந்தியா கணக்கெடுப்பில் சென்ற வருடம் சென்னையில் ஏற்பட்ட வெள்ளத்தில் வெள்ள நீர் மிதந்து அடித்து செல்லப்படுவது காரணமாக ஒன்றோடு ஒன்று மோதி சேதமடையும் கார்கள், நீரில் மூழ்கிய பிறகு ஸ்டார்ட் செய்ய இயலாத கார்கள், தண்ணீரில் உள்ளே சென்றதால் இன்ஜின் மற்றும் பிற பாகங்கள் சேதமடைந்த கார்கள் என 3100 கார்கள் கண்டறியப்பட்டன. தோராயமாக ஒரு கார் ரூபாய் 10 லட்சம் விலை கொண்டாலும் மொத்தமாக ரூபாய் 310 கோடி இழப்பு என மதிப்பிடப்படுகிறது. ஆகவே மொத்தம் 3100 கார்கள் உரிமையாளர்களுக்கு ஏற்படும் ரூபாய் 310 கோடி இழப்பை வருமுன் காக்க தான் ஒரு சிறந்த தீர்வாக இருக்கும் என நாங்கள் நம்புகிறோம். எங்களோட முன்மாதிரி தயாரிப்பு செலவு வந்து 1500 ரூபாய்க்கு செஞ்சோம். ரியல் ப்ரொடக்ஷன் பண்ணும்போது 10,000 ரூபாய்க்குள்ளேயே வர மாதிரி நாங்கள் செஞ்சு கொடுத்தோம். சவாலுக்கான இதர காரணங்கள்: அடிக்கடி ஏற்படும் வெள்ளப்பெருக்கு மற்றும் அதன் தீவிரம் அதிகரித்து வருவது, காலநிலை மாற்றத்தால் ஏற்படும் அபாயங்கள், போதுமான வடிகால் உள்கட்டமைப்பு இல்லாதது நகர்ப்புறங்களில் வெள்ள அபாயங்களை அதிகரித்து வழிவகுத்தது, கார் உரிமையாளர்களின் விழிப்புணர்வு மற்றும் தங்கள் வாகனங்களை பாதுகாக்கும் விருப்பம் அதிகரித்து வருவது, வெள்ள பாதுகாப்பு தீர்வுகளுக்கான தேவை அதிகரித்து வருவது, வாகனங்கள் மற்றும் உள்கட்டமைப்புகளுக்குள் வெள்ளம் சேதம் ஏற்படுவதால் அதிகரிக்கும் பொருளாதார இழப்பு, புதுமையான வெள்ள பாதுகாப்பு தயாரிப்புகளுக்கான வாய்ப்பை அங்கீகரிக்கும் தொழில் முனைவோர்கள் மற்றும் நிறுவனங்கள். சவால் தீர்வுகளால் ஏற்படும் விளைவுகள் வந்து வாகனங்களுக்கு ஏற்படும் சேதத்தை குறைக்கிறது. இதன் விளைவாக பழுதுபார்ப்பு செலவும் குறைத்து பொருளாதார இழப்பும் குறைந்து எண்ணெய், எரிபொருள் மற்றும் பிற மாசுபடுத்திகள் வந்து சுற்றுச்சூழல் கசிவை தடுக்க உதவுது. கார் உரிமையாளருக்கு பாதுகாப்பு உணர்வு, மன அமைதி மற்றும் அவர்களின் வாகனங்கள் வெள்ள சேதத்தில் இருந்து பாதுகாக்கப்படுகின்றன. நடைமுறை தீர்வை வழங்குவதன் மூலம் சமூக மீள்தன்மைக்கு பங்களிக்கிறது. கார் அக்வாலிஃப்டின் வளர்ச்சி பொருள் அறிவியல் பொறியியல் முன்னேற்றங்களில் புதுமை மாற்றங்களை உந்துகிறது. நேர்முக மற்றும் மறைமுக பயனாளர்கள் நேர்முக பயனாளர்கள் கார் உரிமையாளர்கள், மறைமுக பயனாளர்கள் காப்பீட்டு நிறுவனங்கள், கார் வாடகை நிறுவனங்கள், வாகன உற்பத்தியாளர்கள், பல்கலைக்கழகங்கள்
நிறுவனங்கள் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனங்கள், பொறியியல் மற்றும் வடிவமைப்பு நிறுவனங்கள், பொருள் அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள், மறுகாப்பீட்டு நிறுவனங்கள், வாகன நிதி நிறுவனங்கள், வெள்ள பாதுகாப்பு தொழில்நுட்பங்கள் மற்றும் தயாரிப்புகளின் முதலீட்டாளர்கள். எங்களுடைய கார் அக்வாலில் உங்களை